கேரளாவில் பேருந்து மீது மோதிய ஜீப் இதனால் 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கேரளா இடுக்கி மாவட்டம் அணைக்கரையில் பேருந்து மீது ஜீப் மோதியிருக்கிறது. 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியின் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். விபத்தில் 20 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்களா? விபத்தின் சேத விவரங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தேனி மாவட்டம் அருகில் உள்ள கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் ஏலக்காய் விளையும் தோட்டங்கள் இருக்கு. இந்த ஏலக்காய் தோட்டத்துக்கு பாத்தீங்கன்னா தேனி பகுதியிலிருந்து தினந்தோறும் 10,000க்கும் மேற்பட்டோர் ஆயிரக்கணக்கான ஜீப்புகள்ல தினந்தோறும் வேலைக்கு செல்வார்கள். ஒவ்வொரு ஜீப்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20 பேர்ல இருந்து 35 பேர் வரைக்கும் ஜீப்ல ஆபத்தான பயணம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜீப் பாத்தீங்கன்னா எப்பயுமே அதிவேகமாகவே செல்லும். அது போல பாத்தீங்கன்னா இன்று கம்பத்திலிருந்து கம்பமெட்டு வழியாக அதிவேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்து அணக்கரை கடைசி கடவு என்ற இடத்துல ஒரு சிறிய வளைவுல திரும்பும் போது எதிரே வந்த தனியார் பேருந்துல மோதி விபத்துக்குள்ளானது. இதுல 20 பேருமே விபத்துக்குள் சிக்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 10 பேர் படு காயங்களுடன் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க பூராமே அணக்கரை மருத்துவமனையில சிறு சிறு காயங்கள் இருக்கிறவங்கள அணக்கரை மருத்துவமனையில அனுப்பிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பலருக்கு கை கால் எல்லாம் முறிஞ்சிருக்கு. அதே மாதிரி தலையில பலத்த அடி ஏற்பட்டிருக்கு. சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு. இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா விபத்தில் சிக்கியவர்களுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டவுடன் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அணக்கரை போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்து ஜீப்பினுடைய அதிவேகமே இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செய்துட்டு வர்றாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.